Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 976 part 1. ஓப்பன் பண்ணா அந்த உரோச்சி இருக்கான்ல, அவன் சுட சுட தண்ணியில உட்காந்துக்கிட்டு ஐயோ குளிருதேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கான். உடனே ஒருத்தி வந்து எது குளிருதான்னு சொல்லி தொட்டு பாப்பா. பாத்தீங்கன்னா கையே வெந்துரும், அந்த அளவுக்கு சுடுது. ஆனா அவன் இன்னுமே பீதியில நடுங்கிட்டு இருக்கான். ஏன்னா ஓடன் மட்டும்தான் இப்ப செத்துருக்கானே தவிர அவனோட ரீட்டைனர்ஸ் இன்னும் யாரும் சாகல. அவங்கள ஏன் கண்டுபிடிக்க முடியல? அவங்க செத்துட்டாங்கன்னு ப்ரூஃபை காமிங்க, அவங்க போன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கதறான். ஓடனை பார்த்தும் பயம், ஓடனோட ஆளுகளை பார்த்தும் பயம். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த அசுரா டோஜியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா சண்டையை போட்டு பாடியில ஏகப்பட்ட அம்பு, மண்டையெல்லாம் ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. அவன் பாத்தீங்கன்னா டோக்கி கடைசியா சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் விடியல் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு 20 வருஷத்தை சொல்லுவான். அவனுக்கு அவ்வளோ அழுக வரும். ஏன்னா ஓடன் செத்து போயிட்டாரு, அதனால அண்ட் மத்தவங்களும் உயிரோட இருக்காங்களான்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. இங்க கவர்மெண்ட்ஸுக்கு ஹியோரியா பாத்துக்க வேண்டிய வேலை, அதனால அவளை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவான். ஆனா அவ அவங்க அம்மா அப்பாவை இழந்த சோகத்துல ரொம்ப உட்காந்து தேம்பி அழுவா. அப்படியே கட் பண்ணி டெஞ்சிரோவை காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள ஒரு தனி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அந்த வீட்டை போட்டு கண்ணா பின்னன்னு குத்தி உடப்பான். அவனால சுத்தமா எதையும் ஏத்துக்க முடியல. ஏன்னா 2 பேருமே இறந்துட்டாங்களே. அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறி, கொஞ்ச நெஞ்ச வெறி இல்ல. அடேங்கப்பா, கொஞ்சம் விட்டா போதும் அந்த ஓடனெல்லாம் பீஸா வெட்டிடுவான் போல, அவ்வளவு வெறியில இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட கோவம் தண்ணீர வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் டெஞ்சிரோ வந்து பயங்கர பிரில்லியன்டான ஆளுன்னு. சோ இதே கோவத்தோட வெளியில போனானா செட் ஆகாதுன்னு சொல்லிதான் கடைசியில அவன் டோட்டலாவே டிஃபரெண்டா மாதிரி வெளியில வருவான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் கலர் முடி, ஆனா இப்ப கம்ப்ளீட்டா ப்ளூ கலர். கண்ணாடியும் போட்டிருக்க மாட்டான், கண்ணுல வெறியோட போவான். அப்படியே ஃப்ளவர் கேபிட்டலுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒரு சில பேர் வந்து வம்புலுப்பானுங்க. 2 அடியில பொலந்து கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போன உடனே ஓகே பைய ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி அவனுக்கு கீழே சில பேர் அல்லக்கையா சேருவாங்க. சரி உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே அப்பதான் கியோஷிரோம்பான். அப்படின்னா கியோஷிரோன்னு சொல்லிட்டு உரோச்சி கூட இருக்கிறவன் இந்த டெஞ்சிரோ தான். அட முடிய கூட முன்னாடி செம்மறி ஆடு மாதிரி வச்சிருப்பானே அவன் தான். ஹியோரிய கூட வெட்டி கொள்றேன்னு ஒரு சின்ன டிராமா பண்ணி ஏமாத்தினால அதெல்லாமே ஆக்சுவலா டிராமா தான். அவன் அவளை நிஜமாவே வெட்டி கொல்லல, ஏன்னா ஓடனோட பொண்ணாச்சே. அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட பலத்தையும் பிரில்லியன்ட்டையும் யூஸ் பண்ணி உரோச்சிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி போய் சேர்ந்துட்டான். சொல்ல போனா அவனுக்கு ஒரு வலது கை மாதிரி. ஆனா அதுக்காண்டி அவன் நல்ல கையெல்லாம் போய் சேரல, அவனுக்குள்ள வெறி, இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும். சோ அதனால நெருக்கமா வந்தா தானே ஈஸியா பண்ண முடியும். அதுக்கு தான் இப்படி பிளான் போட்டு வந்திருக்கான். அதனால தான் டெஞ்சிரோ எப்பவுமே பிரில்லியன்ட், அவசரப்பட மாட்டான், அறிவை யூஸ் பண்ணுவான். மத்தவங்க எல்லாரும் தான் அப்படி வந்து அட்டாக் பண்ணும் இப்படி வந்து அட்டாக் பண்ணுன்னு யோசிப்பாங்க. ஆனா இவன் அப்படி இல்லை. உரோச்சியை கரெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணான். அந்த நாய் பாத்தீங்கன்னா தங்கத்தை பார்த்தானா உடனே வாயை பாழ்ந்துருவான். அதனால அவனுக்கு வேணுங்கிற தங்கத்தெல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், எதுனாலும் சொல்லுங்க, உங்களுக்காண்டி உயிரை கூட கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அந்த டைம் டெஞ்சிரோவோட மனசாட்சியை பார்க்கணுமே. இப்ப விட்டீங்கன்னாலும் கத்தி எடுத்து வயிற்றுலயும் வாயிலையும் ஒரே சுருகா சொருகிடுவான். ஆனா அவசரப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கான். ஏன்னா பொறுமை தான் எருமையை விட பெருசாச்சே. இப்ப தெரியுதா இவன் ஏன் அடிக்கடி உரோச்சியை வண்டியா திட்டிட்டு இருக்கான்னு. அப்படி உரோச்சியோட நம்பிக்கையை சம்பாதிச்சது மட்டும் இல்லாம யோகரோ இருந்தாரே யாக்குசாவோட பாசா, அந்த யாக்குசாக்கு இப்ப இவன் பாசா மாறிட்டான். மக்கள் எல்லாரும் அவனை பாக்குறப்பெல்லாம் சில டைம் ரொம்ப டயர்டா இருப்பான். சொல்ல போனா சில டைம் நடந்துகிட்டே தூங்கிடுவான். அதுக்கு காரணம் நைட்ல ஓவர் ஒர்க் பண்றான்னு அர்த்தம். எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா சரி உரோச்சி கூட இருக்கான், எப்படியே நைட் அவனுக்காண்டி செக்யூரிட்டிக்கு இருப்பான், இல்ல வேற ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அவன் என்ன தெரியுமா பண்றான், பணக்காரங்க கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை திருடி ஏழைங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, அந்த உஷிமிட்சு கோசோங்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம டெஞ்சிரோ தான். ஐ மீன் கியோஷிரோ. அதான் 2 பேரும் ஒரே ஆள் தானே. சோ பைய கூடவே இருந்து நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு திருட்டுத்தனமா மக்களுக்காண்டி நல்லதான் பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு நல்ல ஐடியா தானே. ஏன்னா உரோச்சி கூட இருக்கும்போது எவன் கிட்ட எல்லாம் பணம் நிறைய இருக்குது, என்னென்னலாம் டகால்டி வேலை பண்றானுங்கன்னு ஒண்ணு விடாம எல்லாம் தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அவனுகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு மக்கள்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் அவங்களாச்சும் நிம்மதியா இருப்பாங்களே. அந்த டைமுங்கும் போது தான் கவர்மெண்ட்ஸோ ஹியோரியா கோட்டையை விட்டுட்டான். பாவம் பயலுக்கு சோறு தண்ணி கூட இல்லாம தெருத்தருவா எல்லா இடமும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே இல்ல. அவளை அவங்க அம்மா டோக்கி பத்திரமா பாத்துக்க சொன்னான். ஆனா இப்ப இப்படி கோட்டை விட்டுட்டானே, சும்மாவே சோறு கிடைக்காது. சொல்ல போனா கவர்மெண்ட்ஸுக்கே கிடைக்கல. இவ சின்ன பொண்ணு இப்படி தனியா வந்துட்டானா இவளுக்கு எப்படி கிடைக்கும்? வயித்தை புடிச்சுக்கிட்டு பசி தாங்க முடியாம ஒரு மூலையில உட்காந்துட்டு இருப்பா. அதை ஒரு 2 பொண்ணுங்க பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, நேரா கியோஷிரோ கிட்ட கூட்டு போயிருவாங்க. அவன் பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவான் இது ஹியோரின்னு. அவனுக்கு இன்னும் ஆனந்த கண்ணீர் தாங்க முடியல. உடனே அவளை கூப்பிட்டு வச்சு அவ காலில் விழுந்து, நான் தான் அக்கசாயா நயனை சேர்ந்த டெஞ்சிரோ, ஓடனோட ரீடைனரு, அவனை பழி வாங்குறதுக்காக கியோஷிரோங்கிற பேர்ல நான் இப்ப சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு அவளால நம்பவே முடியல. என்ன ஆளே டோட்டலா வித்தியாசமா இருக்கான்னு. சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டவொடனே நான் கவர்மெண்ட்ஸ் கூட
இருந்தேன், பாவம் அவராலே சாப்பிட முடியல, அதனால தான் தனியா தப்பிச்சு வந்துட்டேன்னு நடந்த மேட்டரை பூரா சொல்லுவான். சரி இப்ப அவன் எங்கன்னு கேட்டா அது தெரியல, நான் மட்டும் அவர் கூடவே இருந்தேன்னா டெஃபினட்டா அவர் எல்லா சாப்பாடையும் எனக்கு மட்டும் கொடுத்துட்டு சாப்பாடு இல்லாமே அவர் செத்துருப்பாரு, அதனால தான் நான் இப்படி வந்துட்டேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. அப்போ ஹியோரிய கூப்பிட்டு என்னைய நல்லா பாருங்க, என் கண்ணை பாருங்க, என்னைய கோவங்கிற ஒரு கோஸ்ட் வேட்டையாடிட்டு இருக்குது. இப்ப நான் இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா என்னைய கின்னும் சரி மத்தவங்களும் சரி யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். சோ அது வரைக்கும் நம்ம எல்லாம் யாரு என்னன்னு வெளியில தெரியவே கூடாது. உங்களை கவர்மெண்ட்ஸு தானே பாத்துக்கணும்னு இருந்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து சும்மா சூப்பரா வளர்த்துவான். அதுக்கப்புறம் தான் அவளோட பேர் வந்து குமரசக்கி. அப்படி வளர்ந்தவ தான் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவோட அழகான தேவதை. அவளோட ஸ்டைல்ல எங்கெங்கெல்லாம் பணத்தை அடிக்க முடியுமோ அடிச்சு டேஞ்சரோ கிட்ட கொடுப்பான். டேஞ்சரோ அவன் ஸ்டைல்ல எங்கெங்கெல்லாம் ஆட்டைய போட முடியுமோ அதை திருடி கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுப்பான். இப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படுற எல்லா மக்களுக்குமே பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மெயினா அந்த எபிசோ டவுன்ல. அண்ட் ஹியோரி கிட்ட அவன் எப்பவுமே சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், எல்லா டைமுமே ஃபேக்கான பிளட்டை அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வைக்க சொல்லியிருப்பான். ஏன்னா ஒரோச்சி இவ ஓடனோட பொண்ணுன்னு கூட தெரியாம இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த கிழட்டு மண்டைய ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சிங்கும் போது குமரசுக்கியை இவன் கொல்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணாதான் அதை அந்த ஒரோச்சியால தாங்கிக்க முடியாது, கதறி கதறி அழுவான். அண்ட் மக்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு வைங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணி உங்களையும் காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் அவன் இவளை வந்து வெட்டி கொள்ற மாதிரி ஒரு சீனை போட்டு அந்த ஃபேக்கான பிளட்டை யூஸ் பண்ணி நல்லா ஒரோச்சி முன்னாடி டிராமா பண்ணி அந்த முட்டா பையன் நம்மவும் செஞ்சுட்டான். அப்படின்னு இது எல்லாமே பயங்கரமா முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்டப்பிட்டி. சரி எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா சொன்ன 20 வருஷத்துல ஒரு பெரிய பேட்டில் நடக்க போகுதுன்னு நம்பிக்கையிலே இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் லூஃபி மத்தவங்க எல்லாம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.